கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜ் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜ் கொண்டு வந்த அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா QR கோட் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் அலைட் மோஷன் ஆப் கொண்டு போயிடும். அப்படி இல்லைனா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ டேரெக்டாக உங்கள் அலைட் மோஷன் ஆப் கொண்டு போயிடும். ஓகேங்களா? அலைட் மோஷன் ஆப் கொண்டதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப் வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டிங் ஆப்ஷன் கேட்கும். இன்னொரு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ டேரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும் மேலே ரைட் ஹேண்ட் சைடில். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வீடியோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோட சைஸ் என்ன சைஸோ அந்த சைஸில் காட்டிடும். ஓகேங்களா? திரும்ப இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் உள்ளது போயிடும். ஓகேங்களா? போனதுக்கப்புறம் வீடியோவை ஸ்க்ரால் பண்ணுங்கள். மூவ் பண்ணுங்கள் டைம் லைனை. மூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் 2 ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, இதில் 2 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்ம எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவை வைக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற ஃபுல் சைஸை அதுக்கேற்ற கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். வீடியோ வந்து இப்போ வந்து 1 மினிட்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? கீழே நான் 2 ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கீழே இந்த ஐக்கான் பார்த்தீங்களா, ஐ ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஃபோட்டோ வந்துடும். உங்களுக்கு மேலே உள்ள ஃபோட்டோவை ஹிடன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் வந்து ஷேடோவாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சரிங்களா? இது வேணால் செட் பண்ணிக்கோங்க. அப்படி அது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோவை எந்த மாதிரி வைக்கணுமோ அதுக்கேற்ற செட் பண்ணிக்கோங்க. வச்சு முடிச்சப்பறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை பின்னாடி உள்ள இமேஜ்லாம் வந்து வீடியோட சைஸோட வெளியே போச்சுன்னா அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பிரேமுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு பிரேமுக்கு வெளியே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐக்கானு கூட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில், இதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.